மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். போலீஸ் எஃப்ஐஆர்லேயே வந்து அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. எஃப்ஐஆர் போடும்போதே எப்படி நீங்கள் வந்து சூசைட்னு முடிவு பண்ணி எழுதலாம்? மார்ச்சுவரியிலேருந்து வாங்கி கொண்டு போய் நீங்களே எரிக்கிறீங்களா இல்லை நாங்களே எரிச்சிடவா? காவல்துறை தரப்பே மிரட்டுறாங்க. பொண்ணுலாம் லவ் பண்ணலங்க, சௌமியாலாம் லவ் பண்ணல, அவன் தான் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், தொடர்ந்து வந்து பின்னாடியே வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். இரண்டு சமூகம், ஒன்றும் செட்டியார் சமூகம், வந்து கல்லர் சமூகம்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்லர் சமூகம் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இவங்க வெறும் 10 வீடு தான் இருக்கும் போல. இல்லை, அந்த பயம் இருந்திருக்குன்றது உண்மைதான். அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருந்த செருப்பும் அங்கே தான் இருந்திருக்கு. பொண்ணு எங்க? பொண்ணை மட்டும் காணும். தற்கொலை பண்ண போகிற பொண்ணு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நூடுல்ஸ் வாங்கிட்டு வான்னு கேட்டுக்கிட்டு இருக்குதா? கேள்வி என்னன்னா, அந்த 36 மணி நேரம் அந்த பாடி கிடைக்கவே இல்லை. ஆமாம், எங்கே இருந்துச்சு அந்த பாடி? அந்த பொண்ணு தற்கொலையே பண்ணியிருக்கட்டுமே. அந்த பொண்ணை தற்கொலை பண்ண தூண்டுனது யார்? நான் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அந்த மணிகண்ட பையன் இங்கே இருக்கான், எங்கடா பொண்ணுன்னு கேட்டா அவன் எங்கே யாரும் இல்ல இருப்பா, இல்லைன்னா ஏதாவது கிணத்துல விழுந்து கிடப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அவரும் பதிவு பண்ணியிருக்காரு, அப்பாவும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது தெரிஞ்சே நடந்துக்குமா? பாலியலாக தொந்தரவு செஞ்சப்போ வெறும் தொந்தரவு தான் செஞ்சானா, வீடியோ எடுத்தானா? எப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை. அது லோக்கல் இன்ஸ்பெக்டர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்கன்னா எஸ்பி தலையிடணும். விஜய் அவர்கள் இன்னைக்கு போறாரு, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, விஜய் போறாரு இல்ல, அதுக்கு விஜய் தெரியாத கர்காவத்தில் எப்படி ஒரு சம்பவம் தெரியாது? அவருக்கே வந்து ஒரு வாரம் கழிச்சு தானே தெரியுது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது. இது வந்து அவங்களுக்கு தெரியாதா, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன சொல்ல, ஊடகங்கள் இதை பேசியே ஆகணும். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆண்டனி. புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி தாலுக்கா கர்காவூர்ச்சிங்கிற பகுதியில் வந்து சௌமியா என்ற இளம்பெண், அதாவது தேர்ட் இயர் படிக்கிற நர்சிங் தேர்ட் இயர் படிக்கிற இளம்பெண்ணை வந்து இன்னைக்கு வந்து இதே பாலியல் அபியூஸ் மாதிரி நடந்து இன்னைக்கு தற்கொலை சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த விவகாரம் வந்து அந்த பகுதி பார்த்தீங்கன்னா, அந்த புதுக்கோட்டை, அந்த புதுக்கோட்டை, தம்பிக்கோட்டை, பரவக்கோட்டை, இந்த பகுதி, கரம்பக்குடி, இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாவில் போய் வேலை செய்வதற்கு நிறைய பேர் அங்கேருந்து போயிடுவாங்க. ஆமாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரவக்கோட்டைன்னு சொல்லி கொண்டு போய் அட்ரஸோட பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாவில் எம்பசியில் நேராகவே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஊரில் வந்து நிறைய பேர் ஓவர் ஸ்டேயில் இருந்தாங்க. நான் சொல்கிறது இப்போ இல்லை, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேரில் அட்ரஸ் இருந்தாலே வந்து எம்பசிலே கொடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் மாறிடுச்சு, சூழல்லாம் மாறிடுச்சு. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ப்ராப்பரான விசாவோட, ஒர்க் விசாவோட போகிறாங்க. அந்த பகுதிகளுக்கும் மலேசியா போன்ற பகுதிகளுக்கும் எப்போதுமே வந்து ஒரு பெரிய தொடர்பு உண்டு. இப்போது இந்த இறந்து போன அல்லது கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம், 3 மாதத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையும் மலேசியாவில் தான் இருக்கிறாரு. கரெக்டு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் திருமணம் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்குது. அவர் போன லீவில் வந்தப்போ நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அவர் அடுத்த லீவில் வந்தப்போ திருமணம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டு இருந்த இந்த பெண்ணை வந்து அந்த மணிகண்டன் ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாப்புல. நம்ம ஊரில் இந்த திரைப்படங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயமே என்னென்னா, ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத வந்து நார்மலைஸ் பண்ணுறது. ஸ்டாக்கிங் அப்படின்னு சொன்னால் விருப்பமில்லாத பெண்ணை தொடர்ந்து பின்தொடர்வது, டார்ச்சர் பண்ணுறது. பின்தொடர்றதே டார்ச்சர் தானுங்க. இப்போ நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தானா எனக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எரிச்சலாக இருக்குமா இருக்காதா? அவன் என்னை எதுவுமே பேச வேணாம், அவன் என்கிட்ட வர வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டு இருந்தானே எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் காலையில் வீட்டில் இருந்து கிளம்புறதுலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போகிற வர உங்கள் பின்னாடியே ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருந்தானா எப்படி இருக்கும்? இதை வந்து நாம் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அதை வந்து மாற்றி தப்பாகவே சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சினிமாவில். சினிமா ஏற்படுத்தும் தாக்கம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம எளிமையாக கடந்து போகக்கூடாது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி திரைப்படங்களின் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. நமக்கு புராணங்களே எப்படி இருக்குது பாருங்கள். கிருஷ்ணர் வந்து போய் கோபியோட ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ட்ரெஸ்ஸை கொடுன்னு கேட்டால், இப்படி கையை இப்படி மறைச்சி வச்சு கேட்காத, இப்படி கையை விரித்து வச்சு கேட்டேன்னா தான் தருவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார்னு நமக்கு புராணம் எழுதி வச்சுருக்காங்க. முருகர் என்ன பண்ணார், வள்ளியை வந்து திணைப்புலம் காக்க போனப்போ பின்னாடியே போய் டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி
புராணம் எழுதி வச்சுருக்கோம். அதே வரிசையில் சினிமா எடுத்தாலும் இப்போ லாஸ்ட்டாக வந்து அமரன் படத்தை தவிர மீதி எல்லா சிவகார்த்திகேயன் படமும் பாருங்கள், அவர் படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டார், அரைகுறையாக படிச்சிருப்பார், வேலை வெட்டிக்கு போக மாட்டார், சும்மா சுற்றிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து நல்லா படித்து ஒழுங்கான ஒரு வேலையில் இருக்கும், அந்த பொண்ணு தொடர்ந்து பின்னாடியே போய் ஸ்டாக்கிங் பண்ணுவார். இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் இன்றைக்கும் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத ரொமான்டிசைஸ் பண்ணி அதுதான் காதல்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை சொல்லிக் கொடுக்கலன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா இப்போ என் பையன்லாம் வந்து நான் வந்து அவ்வளோ தெளிவுபடுத்தி வச்சுருக்கிற காரணத்தினால கொஞ்சம் ஒரு 2 மாதம் முன்னாடி கூட சிங்காரவேலன் படம் பார்த்துட்டு இருந்தான் யூடியூப்பில். பார்த்துட்டு, என்னப்பா இது, உங்கள் காலத்துலலாம் அங்கிள் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு தான் பேர் லவ்வா அப்படின்னு கேட்டான். சிங்காரவேலன் படத்தை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அவன் புரிஞ்ச கான்செப்டு, உங்கள் காலத்துலலாம் வந்து எங்கள் காலத்தில் இந்த நல்லா ஓடின படம்டா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் கேட்குறான், அப்போ உங்கள் காலத்துலலாம் வந்து அங்கிளுங்க வந்து ஸ்கூல் பொண்ணை ஸ்டாக்கிங் பண்ணுறது தான் லவ்வான்னு கேட்டான். அதை அந்த காலத்தில் அப்படி எடுத்தாங்கன்னா கூட ஒழிஞ்சு போகிறான்னு விட்டுறலாம். இப்போவும் 21st செஞ்சுரிலையும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ என்ன அந்த இளைஞர்கள் மனசில் பதியுது? தொடர்ந்து பின்னாடி போனோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடும். இல்லை, எந்த விஷயத்தில் கூட இந்த சௌமியாங்கிற பொண்ணு அந்த பையன் லவ் பண்ணியிருந்தா கூட அடுத்த நிச்சயதார்த்தத்துக்கு அது ஒத்துக்காது இல்லை சார்? இல்லை, அந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணவே இல்லையே. அவங்க ஃப்ரெண்ட், அந்த பொண்ணோட நியூஸ்ல அப்படி தான் போகிறாங்க. இல்லை, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலங்க, சௌமியாலாம் லவ் பண்ணல, அவன் தான் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அவங்க அப்பாட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுங்க. ஆமாம், நீங்கள் என்னன்னு கொஞ்சம் கேளுங்கப்பா, தொடர்ந்து வந்து பின்னாடியே வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் டியூட்டிக்கு வந்தான்னா, ஏன்னா அந்த ப்ராக்டிக்கலாக டியூட்டிலாம் பார்த்து தான் கடைசியாக அந்த கோர்ஸ் முடிக்க முடியும் டிப்ளமோவில். ஆமாம். அப்போ அந்த டியூட்டியில் இருக்கிற நேரத்தில் கூட அவளை கீழே வர சொல்லுன்னு சொல்லி இங்கே ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் நின்றுட்டு டார்ச்சர் கொடுத்துருக்கான் அந்த பையன். அப்போது இதில் இந்த பெற்றோர் மீது நான் அதாவது இது பேர் விக்டிம் பிளேமிங்னு சொல்லக்கூடாது. அந்த பெற்றோர் என்ன செஞ்சுருக்கணும்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இல்லை சார், அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சமூகம், ஒன்றும் செட்டியார் சமூகம், ஒன்று வந்து கல்லர் சமூகம்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்லர் சமூகம் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இவங்க வெறும் 10 வீடு தான் இருக்கும் போல. அப்படிங்கும்போது அந்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்க தான் செஞ்சிருக்கு. இல்லை, அதனால தான் வேறு வழியெல்லாம் நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், இல்லை, அந்த பயம் இருந்திருக்குன்றது உண்மைதான். அதுக்காக வந்து இதை ஜாதி பிரச்சனையாக பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல, இது சாதிய பிரச்சனையாக பார்க்கணுன்னு சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இது சாதியின் காரணமாக தான் நடக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. சாதியின் காரணமாக நடக்கக்கூடிய மெஜாரிட்டியும் ஒரு காரணம் இருக்குல்ல சார்? இல்லை, அது அந்த பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு வரும்போது தான் சாதி பிரச்சனை வரும். ரெண்டுமே பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கும்போது சாதிய பிரச்சனைகள் பெருசாலாம் வராதுன்னு நான் சொல்ல, பெருசாக வராது. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த பையனோட பணபலம் என்ன அப்படின்றத பற்றி நான் விவரம் தெரியல. அந்த பையன், அதாவது அந்த பொண்ணு வந்து 25ஆம் தேதி வந்து அவங்க அப்பாவுக்கு சாயங்காலமாக ஃபோன் பண்ணியிருக்கு. 7 மணிக்கு ஃபோன் பண்ணி, அப்பா வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு தம்பிக்கு எனக்கும் நூடுல்ஸ் வாங்கி அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அவர் திருப்பி கடைக்கு போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நூடுல்ஸ் இல்லாமல் ரைஸ் வாங்கி அனுப்பிவிட்டோமான்னு கேட்டிருக்கிறார். அதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். சாப்பாடு வீட்டுக்கு போயிருக்கு. பாதி சாப்பிட்டதோட அந்த தட்டு அங்கேயே கிடந்திருக்கு, ஃபோன் அங்கேயே தான் இருந்திருக்கு அவங்க வீட்லேயே. அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருந்த செருப்பும் அங்கே தான் இருந்திருக்கு. பொண்ணை மட்டும் காணும். ஸோ 25ஆம் தேதியும் காணும், 26ஆம் தேதியும் காணும். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஊர் பூரா தேடி இருக்காங்க. 27ஆம் தேதி காலையில் வர அந்த பொண்ணு கிடைக்கல. 27ஆம் தேதி காலையில் கிணத்துக்குள்ளே பாடி கிடைக்குது. அந்த கிணறு வந்து பெரிய ஆழமான கிணறுலாம் கிடையாது. அந்த பொண்ணோட பாடியை பாதி தான் நனைஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஒரு பாதி தான் நனைஞ்சிருக்குன்றார். கிணத்துல விழுந்தா மூஞ்சில் எப்படி அடிபடும்னு கேட்குறாரு. மூஞ்சில் அடிபட்டு ரத்தம் அடிக்குது. ரத்தக்கரையோடு தான் அந்த பொண்ணை எடுத்துருக்குறாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நேராக கொண்டு போய் இதை முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. இப்போ அந்த அளவுக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஆமாம், முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஏற்கனவே கஷ்டப்பட்டு செத்து போயிருக்கு, அதை போய் இன்னும் போட்டு அறுக்கணுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் கிராமத்தில் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் தெளிவு வந்துருக்குது. அதுவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்துருச்சு சார், வந்து தற்கொலை தான் வந்திருக்கு. தற்கொலை தான் கொடுத்துருக்குறாங்களா? அதாவது பாடி ரொம்ப இதாக டீகம்போஸ் ஆயிருக்கு, தண்ணி நல்லா மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு முன்னுக்கு பின்ன மண்ணா தெரியல. அந்த அதாவது
போலீஸ் எஃப்ஐஆர்லேயே வந்து அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. எஃப்ஐஆர் போடும்போதே எப்படி நீங்கள் வந்து சூசைட்னு முடிவு பண்ணி எழுதலாம்? அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ரெண்டாவது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பாடியை மார்ச்சுவரியிலேருந்து வாங்கி கொண்டு போய் நீங்களே எரிக்கிறீங்களா இல்லை நாங்களே எரிச்சிடவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காவல்துறை தரப்பே மிரட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி காவல்துறை இந்த மாதிரி அதிகாரிகளால் அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர். இது கருக்காக்குறிச்சின்னு ஒரு ஊர் எங்கே இருக்குதுன்னு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சரியா? நான் அந்த பகுதியில் ஒரு சில நண்பர்கள் எனக்கு இருந்தாங்கன்றதுனால எனக்கு இந்த தம்பிக்கோட்டை பறவைக்கோட்டைன்ற ஊர் பேரெல்லாம் தெரியுது. இந்த செய்திகள்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த பக்கத்தில் இப்போ அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சில நண்பர்கள் உண்டுன்றதுனால எனக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றபடி பொதுவாக தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கருக்காக்குறிச்சி அப்படின்ற ஒரு ஊர் ஒரு 90% மக்களுக்கு தெரியாது. சரிங்களா? பரமக்குடி வேற வேணால் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், பரமக்குடியே கமலஹாசன் ஊருன்றதுனால தான் தெரிஞ்சிருக்கும், இல்லைனா அதுவும் தெரிஞ்சிருக்காது. அப்போது அவ்வளோ இன்டீரியராக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கூட ஒரு தெளிவு வந்திருக்கு இப்போல்லாம் அப்படின்னு அதை பாராட்ட வரைக்கும் ஒரு தாயும் தந்தையும் மகளுக்காக போராடி இருக்கிறதே பெரிய விஷயம் தானே சார்? ஆமாம். அப்போது நாம் சொல்கிறது என்னென்னா, காவல்துறையில் வந்து இப்போ இதை வந்து இதுக்கு உயர்மட்ட காவல் அதிகாரிகள் யார்கிட்டையாவது இந்த கேஸை மாற்றணும். அப்போ அந்த உள்ளூர் காவல்துறை அதிகாரி வந்து ஒருதலை பட்சமான ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கோணம் வருது அப்படின்னு சொன்னால், அரசு தலையிட்டு காவல்துறை தலையிட்டு வேற ஒரு அதிகாரியின் கீழே அந்த விசாரணையை போடணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து போடுறதுக்கு காரணமே என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் பற்று வந்துடாது. ஆமாம், சரியா? அதில் ரொம்ப அதீதமான மதிப்பெண் பெற்றவர்களாக இருந்தால் தான் வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா சொந்த மாநிலத்தில் போடுவாங்க. இல்லாத பட்சத்தில் மேக்ஸிமம் வேறு இடங்களில் தான் போடுவாங்க. இப்போது பஞ்சாப்லேருந்து வந்திருக்க ஒரு சிங்கை வந்து கொண்டாந்து மதுரையில் எஸ்பியாக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து இந்த சாதி வந்து எனக்கு வேண்டப்பட்ட சாதி, இந்த சாதி எனக்கு வேண்டாத சாதின்ல சிந்தனையெல்லாம் அவருக்கு வராது. அப்போ அவரோட முடிவுகள் வந்து நடுநிலையாக இருக்கும். இத்தனை ஜாதின்னு கூட அவர் தெரியாது. ஆமாம். அவர் பஞ்சாப்லேயே போட்டால் கூட அவருக்கு வந்து சாதி கண்ணோட்டம் வந்துடும். ஆமாம். ஆனால் அவரை கொண்டாந்து வேறு மாநிலத்தில் போடும்போது அந்த சாதியை பற்றி அவருக்கு எந்த புரிதலும் இருக்காது. ஸோ அது போலவே தான் அந்த பகுதிக்கு சாராத வேறு ஒரு அதிகாரியின் கீழே இந்த விசாரணையை கொண்டு போனாங்கன்னா தான் தெளிவான ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த பொண்ணு தற்கொலையே பண்ணியிருக்கட்டுமே, அந்த பொண்ணை தற்கொலை பண்ண தூண்டினது யார்? அப்படி ஒரு கொஸ்டின் வருதா? ஆமாம் சார். அதாவது இப்போ தற்கொலை பண்ணிருக்கு சொல்கிறாங்களா சார்? அப்போ 25 நைட்டு காணாமல் போயிருக்கு, 26 எங்கே போணுச்சு, 27 எங்கே போணுச்சு, 27 காலையில் தான் பாடி இருந்திருக்கு. இதே காவல்துறை தரப்பு, வடகாடு காவல்துறை தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, போய் எங்கே தேடுங்க, கிணறுலாம் தேடுங்க போட்டுருக்காங்க. இந்த 26 பேரண்ட்ஸு சொந்தம் எல்லாம் தேடி இருக்காங்க. அதான் முக்கியமாக நம்மளோட கேள்வி என்னன்னா, அந்த 36 மணி நேரம் அந்த பாடி கிடைக்கவே இல்லை. ஆமாம், எங்கே இருந்துச்சு அந்த பாடி? ஏன்னா அந்த பொண்ணு 25 அதாவது தற்கொலை பண்ண போகிற பொண்ணு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நூடுல்ஸ் வாங்கிட்டு வான்னு கேட்டுக்கிட்டு இருக்குதா? ஒரு தெம்பா சாப்பிட்டு வந்து கேட்டிருக்குமா? இல்லை, அப்படி தற்கொலை பண்ணக்கூடிய பொண்ணாக இருந்ததுன்னா அந்த காலத்தில் மாதிரி இப்போல்லாம் எழுதி வைக்க வேண்டியதில்லை, ஃபோன்லேயே ஒரு வீடியோவாவது பேசி வச்சுட்டு போயிருக்கோம். ஆமாம், சரியா? அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு எங்கள் பொண்ணு வந்து செருப்பு இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டா, அவள் எங்களையவே திட்டுவா, செருப்பு போடாமல் போகாதீங்க. ஏன்னா ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் சார், தெரியும் சுகாதாரம் தான் முக்கியம். ஏன்னா உண்மை என்னென்னா, ஒரு காலத்துலலாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வாந்தி பேதின்னு சொல்லுவாங்க, சும்மா இருப்பாங்க, திடீர்னு வயிற்றுப்போக்கு, இது மாதிரி வயிற்றுப்போக்காக இருக்கும். அந்த வயிற்றுப்போக்கெல்லாம் எப்போ நின்றுது தெரியுங்களா? செருப்பு போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். ஆமாம், இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. செருப்பு போடுறதுன்றதுல வந்து சாதிய கண்ணோட்டம் ஒன்று இருக்குன்றது ஒரு பக்கம், சாதியின் காரணமாக செருப்பு போடக்கூடாதுன்ற சட்டங்கள்லாம் இருந்தது ஒரு காலத்தில் உண்டு. ஆனால் அந்த செருப்பு போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சுகாதாரப்படியே நமக்கு வந்து தொற்றுநோய் வராமல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம அண்ணாமலை வந்து லூஸ் மாதிரி நான் 48 நாள் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு வாரமாச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணு இஷ்யூ நடந்து, ஒரு வாரம் கழிச்சு அவர் போய் ஆளுநர் ரவிகிட்ட மனு கொடுக்குறாராம். பிரச்சனையே வந்து ஆளுநர் ரவி தான் அதுக்கு காரணம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு தலைவர் யார்? ஆளுநர் தான் தலைவர். அப்போ அங்கே செக்யூரிட்டி லேப்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே வந்து கவர்னர் தான், கவர்னரும் துணைவேந்தரும் தான். விசாரணையின் கோணமே அந்த சைட்லேருந்து தான் போகணும். அவங்க ஏன் இதெல்லாம் இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் வர என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து 170 காவலர்கள் வேலையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காவலர்கள்னால் யார்? போலீஸான்னு கேட்டிங்கன்னா போலீஸ் கிடையாது, செக்யூரிட்டி.
பிரைவேட் செக்யூரிட்டி. பிரைவேட் செக்யூரிட்டியில் எப்படி கொடுத்தீங்க? ஏன் அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணீங்க? 80 கேமரா இருக்குன்றாங்க, அதில் 50 கேமரா வேலை செய்யலைன்றாங்க. அப்போ அந்த 50 கேமரா வேலை செய்யாத அளவுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அந்த நபர் வந்து உள்ளே போகும்போது ஃபோனை வந்து ஏர்ப்ளைன் மோடில் போட்டு போயிருக்காரு. ஏன்னா ஏர்ப்ளைன் மோடில் இருந்ததுன்னா லொக்கேஷனை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த ஆள் எங்கே இருந்தாருன்ற லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஃபோன் ஆனில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற 3 டவர் இருக்கும். ஆமாம். அந்த 3 டவர்லேருந்து சிக்னல் வரும். எந்த பக்கத்தில் இருக்க 3 டவர்லேருந்து சிக்னல் வந்ததுன்னு அதுக்கு பேர் ட்ரையாங்குலேஷன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த 3க்கும் ஒரு முக்கோணம் போட்டிங்கன்னா அந்த முக்கோணத்தில் இவர் எந்த லொக்கேஷனில் இருக்காருன்றதை கண்டுபிடிக்க முடியும். இந்த டவர்லேருந்து இவ்வளோ தூரம், அந்த டவர்லேருந்து இவ்வளோ தூரம், இந்த டவர்லேருந்து இவ்வளோ தூரன்ற 3 கணக்கு எடுத்திங்கன்னா தான் அவர் எங்கே நின்னாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றதுக்கு அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தெளிவாக வந்து ஃபோனை ஆஃப் ஏர்ப்ளைன் மோடில் போட்டுட்டு போகணுன்னு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. கண்டிப்பாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணல. ஏன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் வீடியோ எடுக்க முடியாது. அப்போ அந்த பொண்ணோட பாலியலாக தொந்தரவு செஞ்சப்போ வெறும் தொந்தரவு தான் செஞ்சானா, வீடியோ எடுத்தானா அதுவும் தெரியாது. ஆமாம். இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க அவன் திமுக காரன்ட்டாங்க. மொக்க மாதிரி அந்த இன்னும் சொல்லப்போனால் வேறு சில யூடியூப்காரங்கெல்லாம் போய் அந்த பர்டிகுலர் அவர் பேர் என்ன, குணசேகரனா, ஞானசேகரன். அந்த ஞானசேகரன் சைதாப்பேட்டையில் இருக்கிற யார் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் போய் நேராகவே பேட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொரட்டூர் பகுதி, அந்த சரௌண்டிங், கோட்டூர்புரம் கிழக்கு சைதாப்பேட்டை கிழக்கு பகுதி. அந்த பகுதிக்கு நான் தாங்க இருக்கேன், பொறுப்பில் தாங்க இருக்கேன், நான் தாங்க அந்த ஞானசேகரன் அப்படின்னு அவர் பேட்டியே கொடுத்துருக்கிறார். கொடுத்ததுக்கப்புறமும் இன்னும் சொல்லி அண்ணாமலை வந்து நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் திமுககாரர் ஏன் கட்சி விட்டு நீக்கலன்னு கேட்டுட்ருக்காரு. கட்சியில் இருந்தால் தானே நீக்க முடியும். இல்லை கட்சிக்காரன் தப்பு செய்ய மாட்டான்லாம் நான் சொல்ல வரல. இல்லை, இப்போ இந்த சௌமியா வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர் பாஞ்சாலுங்கிறவர் தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கியிருக்காரு. அதனால தான் இன்ஸ்பெக்டர் உள்பட, ஏன்னா லோக்கல் பார்ட்டிஸ்னு ஒன்று இருக்கணும் சார், இன்ஸ்பெக்டர். அதனால தான் அந்த இது தற்கொலை சொல்லி அந்த துறையில் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது தற்கொலையாகவே இருந்தாலும் எப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை. அது லோக்கல் இன்ஸ்பெக்டர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்கன்னா எஸ்பி தலையிடணும். புதுக்கோட்டை எஸ்பி இதில் தலையிடணும். புதுக்கோட்டை எஸ்பி வேறு யாரும் கிடையாது, நம்ம இவர் வருண் இருக்காருல, அவங்களோட மனைவி தான் நந்திதா. அவங்க தான் அங்கே எஸ்பி. இப்போ நேற்று கூட டிஐஜியாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இதில் என்னென்னு நடவடிக்கை எடுக்கணும். அவங்களே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சரி, தற்கொலை தான், நீங்கள் வந்து தேவையில்லாமல் அது வந்து இல்லை குரலையை கிளப்பாதீங்க. இல்லை, தற்கொலைனாலும் ஏன் தற்கொலை நடந்ததுன்றதை விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுப்போம், அந்த தற்கொலைக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. சும்மா என்ன பொழுது போலன்னு யாராவது தற்கொலை பண்ணுவாங்களா? போர் அடிக்குது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு யாராவது தற்கொலை பண்ணுவாங்களா? அந்த தற்கொலைக்கு தூண்டப்பட்ட காரணம் என்ன? இல்லை, அந்த தந்தை, அந்த சௌமியாவோட அப்பாவுடைய இப்போ நம்ம இதில் பிரேத்தியமாக பேட்டி கொடுத்துருக்காரு சார். அதிலோட அவர் சொல்லியிருக்காரு, நான் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அந்த மணிகண்ட பையன் இங்கே இருக்கான், எங்கடா பொண்ணுன்னு கேட்டா அவ எங்கே யாரும் உள்ள இருப்பா, இல்லைன்னா ஏதாவது கிணத்துல விழுந்து கிடப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றாங்க. அவரும் பதிவு பண்ணிருக்காரு, அவங்க அப்பாவும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது தெரிஞ்சே நடந்திருக்குமா? இல்லை, காவல்துறை தரப்போ ஏதாவது கிணத்துல போய் தேடுங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரு அவங்க தந்தையார் என்ன சொல்றாருன்னா, முகத்தில் சூடு வைக்கப்பட்ட தழும்புகள்லாம் இருக்கு அப்படின்ற, இந்த இடத்துல நெஞ்சிலையும் சூடு வைக்கப்பட்ட, அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில கொடுமை செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது இந்த காயங்களை வச்சு தெரியுது. என்ன காரணத்தை கொண்டு அந்த மருத்துவரும் தற்கொலை தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாரா அப்படின்றத விசாரிக்கணும்னா அந்த கருக்காக்குறிச்சி காவல் நிலையம் வந்து அதுக்கு சரியான கிடையாது. வடகாடு காவல் நிலையம், அந்த காவல் நிலையம் வந்து அதுக்கு சரியில்லை அப்படிங்கிறது தான் விஷயம். இதை வந்து ஊடகங்கள் எடுத்து வெளியே பேசி இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போனாதான் அதை வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரியின் மூலமாக விசாரிக்கணும். அதாவது கீழ்மட்டத்தில் யாரோ ஒரு அதிகாரி தப்பு செய்யறாருன்றதுக்காக மொத்தமாக ஒட்டுமொத்த காவல்துறையே நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சந்தேகம் வருது இல்லை சார். இப்போ அவங்க கேட்குறாங்க, பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்து டீகம்போஸ் ஆன பாடியில் எப்படி ரத்தம் அந்த அளவுக்கு இதாக இருக்கும்? ஆமாம், இப்போ சமீபத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி விழுந்த மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பாக அடிச்சு போட்டிருக்கானோ ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அந்த பாடி டீகம்போஸ் ஆன பாடியாக இருந்தால் பிளட் இருக்காது. பிளட் இருக்கு. அப்போ இந்த சந்தேகங்களை பூரா ஊடகங்கள் தான் எழுப்பி ஆகணும். இந்த லோக்கல் போலீஸும் அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது க்ளோஸ். ஆனால் புதுக்கோட்டை ஜிஹெச் வரையும் அதை போயிருக்கேன் சார். ஆனால் ஜிஹெச்சில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதான் சொல்கிறாங்க. இல்லை, அதை தான் சொல்கிறேன் நான். இதுக்கு மேலதிகாரிகள் விசாரிக்கணும், வேறு இன்வெஸ்டிகேட்டிங் டீமை போட்டு விசாரிக்கணும். அந்த காவல்துறை அதிகாரி விசாரணையை கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த புதுக்கோட்டை எஸ்பி வந்து
நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் வச்சுருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எடுத்தோடனே நீங்கள் அந்த தொகுதி எம்எல்ஏட்ட போ, அந்த தொகுதி மந்திரிகிட்ட போ, இல்லைன்னா சிஎம்கிட்ட போன்னு சொல்கிறதுலாம் வந்து இப்போ தேவையில்லாத பேச்சு. அதை ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னா அதை சரி செய்வதற்கு அதுக்கு அடுத்த கட்டத்தில் மேலே ஒரு ஆள் இருக்கார், சரிங்களா? அதுக்கு அடுத்த கட்ட பதவியில் யார் இருக்காங்களோ அவங்கள இவங்க இந்த பெற்றோரும் அந்த குடும்பத்தினரும் அணுகியிருக்காங்க. அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். இன்னொன்று என்னென்னா, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும். ஏன்னா வெறும் பாலியல் பிரச்சனையாக இருந்தால் மட்டும் பத்தாது, இப்போ உயிரே போயிருக்கு. ஆமாம், இப்போ பாலியல் ரீதியான பிரச்சனைனா உயிரோடு இருந்தால் கூட அந்த பொண்ணு வச்சு கேஸ் கொடுத்து அவனை தூக்கி வச்சு ஏதாவது வாங்கலாம். பொண்ணையே கொண்டுட்டாங்க. அப்போ இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறது? அப்போ இதற்கான பாதுகாப்பு விஷயங்களையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து இந்த பெற்றோர் வந்து புதுக்கோட்டை எஸ்பியை தான் போய் பார்க்கணும். அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆர்ப்பாட்டம் பண்ண எஸ்பியை வர சொல்லுங்க அப்படின்னா அப்போ கூட வரலையே சார். எஸ்பி வந்திருக்க மாட்டாங்க. இதை வந்து பத்திரிகைகள் வந்து பெரிய லெவலில் கொண்டு போனால் தான் இதை வந்து ஊடகம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக போராடுற இதே கூட்டம் இதே கற்காவச்சி மாணவிக்காக போராடலையே. அதைத்தான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் நீ போறாரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விஜய் போறாருல்ல, அதுக்கு தெரியாத கற்காவச்சியில் அப்படி ஒரு சம்பவம் தெரியாது, தெரிஞ்சிருக்காதுன்ற அவருக்கே வந்து ஒரு வாரம் கழிச்சு தானே தெரியுது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. நான் என்ன சொல்கிறேன், ஊடகங்கள் இதை பேசியே ஆகணும். இது வந்து அவங்களுக்கு தெரியாதா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த சார் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார் இதை பற்றி பேசலாமா நீங்கள் சொன்னோடனே தான் நான் போய் தேடி பார்க்குறேன் இது இந்த சம்பவத்தை குறித்து ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு. இல்லாத வரை எனக்கும் தெரியாமல் தான் இல்லை 3 நாள் அந்த சம்பவம் வெளியிலே தெரியல சார். அதான் 3 நாளாக யாருக்குமே தெரியல. உங்கள் சேனலில் மட்டும்தான் வந்திருக்குது. இன்னொரு சேனலில் மட்டும் ஏதோ ஒரு லைவாக அந்த போராட்டத்தை போட்டிருக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுலேயுமே வரவே இல்லை. அப்போ இதை குறித்து எல்லா ஊடகங்கள்லையும் திரும்ப திரும்ப பேசினா தான் அந்த மாணவிக்கு அந்த பெண்ணுக்கு, ஏன்னா அந்த பொண்ணு தற்கொலை பண்ண வேண்டிய எந்த காரணமும் தெரியல. அந்த பொண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்ருக்கு, அவங்க அப்பா அன்பாக இருக்கிறாரு, பண பிரச்சனை எதுவும் இல்லை, வேறு காதல் பிரச்சனை எதுவும் இல்லை, நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, அந்த பையனோட பேசிட்டு இருக்கு, நிச்சயதார்த்தம் பையனோட அம்மா வந்திருக்காங்க, நிச்சயதார்த்தம் பண்ண பையனோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ அந்த இது வந்து விருப்பமில்லாத திருமணமும் கிடையாது. அப்போ எல்லாமே நார்மலாக இருக்கும்போது சாயங்காலம் நூடுல்ஸ் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட பொண்ணு எப்படி சாவும் அப்படின்ற கோணத்தை கண்டிப்பாக காவல்துறை பார்க்கணும். அதை பார்க்க வைப்பது ஊடகங்களின் வேலையாக இருக்கணும். ஊடகங்கள் எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பேசுனாங்களோ அதுக்கு சமமாக இதை வந்து எல்லா இடத்துலையும் பேசணும். பேசினாதான் இந்த செய்தி வந்து போய் சேரும். போய் சேர வேண்டியவங்க காதுக்கு போய் சேரும். இல்லாத தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போ தெரிய வைக்க வேண்டியது ஊடகங்களின் வேலை. ஊடகங்களின் வேலையே என்னென்னா குரலற்றவர்களின் குரலாக இருப்பது. அவங்க அந்த சௌமியாவோட குரல் கேட்காது. அப்போ சௌமியாவோட குரல் கேட்கணும்னா நம்ம தான் கேட்க வைக்கணும். கண்டிப்பாக சார். சரிங்களா? அதாவது இதை நம்ம தொடர்ந்து எல்லா ஊடகங்களையும் பேசினா தான் அந்த செய்தி போய் சேரும். கண்டிப்பாக சார். சௌமியாவுக்கு நீதி கிடைக்கிற முறை நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.